கர்த்தர் நமக்கு தந்த இந்த வெற்றி பெருவிழாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளை நம் ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தோல்விகள் எல்லாம் மாறி போக போகிறது, விடுதலை உண்டாக போகிறது. ஆமென். நம்பிக்கையோடு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை அந்த நாளிலே செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. Oh ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. தெய்வமே, எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமா என் கூடவே இரும், என் கூடவே
இயேசுவே ஹalleluya வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே சோதனை நேரத்தில் நண்பனானீரே வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே வைத்தியர் நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் வைத்தியர் நீ தெய்வமே ஓ நீங்கதானப்பா என் கூடவே இரும் ஓ இயேசுவே நான் வாழ முடியாது பக்கத்திலே இரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே அவர் எனக்கு எல்லாமே அவர்தான் அல்லேலூயா என் கூடவே இரும் ஓ இயேசுவே என் பக்கத்திலே தெய்வமே Thank you Lord வாழ முடியாது எனக்கு எல்லாமே நீங்கதான்ப்பா இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கதான் இயேசுவே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா எல்லா நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க இந்த ஜெபத்தில் ஆவியானுடைய கிரியைகளை நாங்கள் பார்க்க போறோம்ப்பா வல்லமை மகத்துவத்தையும் கர்த்தர் எங்கள் மத்தியில் விளங்க பண்ண போறீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே தொடர்ந்து பாடுவோம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையும் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ போதெல்லாம் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே அவரை முறைமுறையா ஆராதிப்போமே அவரை முழு மனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே வெறுமையானதை தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாச
பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஓஹோ, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ நடுவழியில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆமென். போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓஹோ, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ நடுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, Amen. வாழ்க்கை முழுவதும் ஆராதிப்பே. துணையானாரே. ஆஹா, ஆராதிப்பே, அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை. தலைமுறையாய், ஓ, ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை கொண்டறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஓஹோ, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஓ, ஆராதிப்போமே அவரை. தலைமுறையாய். சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை. தலைமுறையாய். ஆஹா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஹல்லேலூயா. நிரம்பாத படகையும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். வெறுமையானதை நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் தருவாராக. ஆமென். அதில் ஒரு பாடலை கூட பாடுவோம். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே. இந்த பாடலை நாம் இணைந்து சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. 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 வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும்
திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து விடுமா. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அடிமை இனி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானே, இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. அடிமை இனி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானே, இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே. துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன். இழந்த யாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அது தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்லவா? அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறாராம். சென்று சொல்லுங்க. வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன். நம்பிக்கையோட என்று தேவன் வாக்களித்தார். மறுபடியுமா. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்பத் தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. 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 கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா. வெட்கத்தின் நாட்கள் போதும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டு துணையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா.
இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். சத்துரு கொள்ளையாடி போனவைகளெல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். இந்த ஜெப நாட்களிலே இழந்து போனவைகளை எல்லாம் உங்கள் பக்கமாய் திருப்பிக் கொள்ளுகிற நேரம். ஒன்றும் குறைவுபடாமல் சகலமும் உங்கள் பக்கமாக திருப்பப்பட போகிறது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். உண்மையிலே சொல்லுகிறேன், இழந்ததெல்லாம் திரும்ப வரும். இழந்த ஆஸ்தி திரும்ப வரும். இழந்த ஐஸ்வர்யம் திரும்ப வரும். இழந்து போன சுகம் திரும்ப வரும். ஹல்லேலூயா. இழந்த ஆத்துமாக்கள் திரும்ப வரும். இழந்த வெள்ளிக்காசு திரும்ப வரும். இழந்த ஆடு திரும்ப கிடைக்கும். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். இந்த 7 நாள் ஜெபம் அதுக்குதான். கொள்ளையாடினவைகளை கர்த்தர் திரும்ப தருவார். சத்துரு கொள்ளையடித்தவைகளை திரும்ப நம்முடைய கரத்துக்கு கொடுப்பார். நம்ம வெற்றியை சுதந்தரிக்க போகிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயோ இல்ல கடந்த நாட்களிலேயோ எதையோ சத்துருக்கள் அவன் உங்களுக்குரியவைகளை பறித்து விட்டான் என்று நினைக்கிறீர்களா? இழந்துட்டோன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, பல மடங்கு திருப்பி தருவாரு. இழந்ததையும் தருவார், அதற்கு மேலாகவும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில எத்தனையோ நேரங்களிலே பல சூழ்நிலைகள் உடைக்கப்பட்டவர்களாய் நிற்கலாம். பல நேரங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். உடைவுகள் உன்னை உருவாக்கி உன்னதமான இடத்திற்கு கொண்டு போகிறதற்காகவே கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீரே தான். ஓ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய கைகளை உயர்த்தி, என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. உம்மை போல யாரும் இல்லையே இந்த உலகிலே, உம்மை போல யாரும் இல்லையா. ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லையே உலகில், உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே உலகில், உம்மை போல யாரும் இல்லையே. என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. ஓ ஜீவன் நீரே, என் பலன் நீரே, சுவாசம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே. தெய்வமே, உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில். இயேசுவே இல்லையே. மலை போல வந்ததெல்லாம் பனி போல மாறினதே, மாறாத என் இயேசு என்னோடு இருக்கின்றீ. மலை போல வந்ததெல்லாம் பனி போல மாறினதே, மாறாத என் இயேசு என்னோடு இருக்கின்றீ. என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கெல்லாமே. ஓ ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. உம்மை போல யாரும் இல்லையே
இவ்வுலகில் உம்மை போல யாரும் இல்லையே தெய்வமே உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில் உம்மை போல் யாரும் இல்லையே உடைந்து போன நேரத்தில் உருவாக செய்தவரே உன்னதங்களில் உட்கார செய்தவரே உடைந்து போன நேரத்தில் உருவாக செய்தவரே உன்னதங்களில் உட்கார செய்தவரே என் ஜீவன் நீரே என் பலன் நீரே சுவாசம் நீரே எனக்கெல்லாமே நீ ஜீவன் என் ஜீவன் நீரே என் பலன் நீரே என் சுவாசம் நீரே எனக்கெல்லாமே நீரே உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில் உம்மை போல யாரும் இல்லையே Thank you, Lord. உம்மை போல யாரும் இயேசுவே. இல்லையே இவ்வுலகில் உம்மை போல யாரும் இல்லையே கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஹalleluya அவர்தான் எனக்கு பலனாய் இருக்கிறார் அவர் எனக்கு சுவாசமாய் இருக்கிறார் எல்லாமே இயேசுதான் இயேசுதான் எல்லாமே இயேசுதான் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நீங்க தான்ப்பா எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தான் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்த்தோம் உம்மை போல ஒருவரும் இல்லையே Thank you, Lord. என் ஜீவன் நீரே என் பலன் நீரே என் சுவாசம் நீரே எனக்கெல்லாமே நீரே ஜீவன் நீரே என் பலன் நீரே என் சுவாசம் நீரே எனக்கெல்லாமே நீரே ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா அறிந்திருக்க முடியும் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்த்தோம் எத்தனையோ நபர்களை சந்தித்தோம் எத்தனையோ நபர்களை எங்களுடைய வாழ்க்கையில கண்டோம் இயேசுவை போல ஒருவரும் இல்லையா நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நல்லவரே ஓ என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் ஓ நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை ஓ மறவாதவர் சேர்ந்து பாடுவோம் துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே கனமுமக்கே புகழும் இயேசுவே ஒருவருக்கே எத்தனை மணி பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல் இல்லையா எத்தனை மணி ஒருவரும் உம்மை போல இல்லை பார்த்தேனையா. ஒருவரும் உம்மை போல் இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறா அன்பை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறா அன்பை மறவேனையா துதி உமக்கே
என் மனமாளம் நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மனமாழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஓடிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் ஒளிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட வேளைகளில் பலன் தருவீர். துதி கரங்களை உயர்த்தி துதியும் கனம் ஆண்டவருக்கு உரியதாய் மாறட்டும். இயேசுவே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதியும், உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, ஓ உமக்கே உமக்கே துதி. அவருக்கே கனமும் அவருக்கே புகழும் உண்டாகட்டும். உமக்கே புகழ். ஓ இயேசுவே. நீங்கள் செலுத்தும் துதிகள் கர்த்தருக்குரியதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. என் மனமாளத்தை அறிந்தவர், என்னை புரிந்தவர் அவர், என்னை அறிந்தவர் அவர், என்னை விசாரிக்கிறவர் அவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இயேசுவுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. Thank you Lord, thank you Lord. உண்மையாகவே நம்முடைய தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்கிறதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்த ஆண்டவர், நம்மை புரிந்து கொண்ட ஆண்டவர். தேங்க்யூ இயேசுவே. ஹல்லேலூயா. உடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எதுவும் ஈடாக முடியாது. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக மகனையே தந்தவர். வசனம் சொல்லுகிறது, மற்றவைகளை அருளாமல் இருப்பது எப்படி? ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். நீங்க ஜெபிக்கிறத கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கிறத தர மாட்டாரா? உங்களுக்கு வெற்றி தர மாட்டாரா? உங்களுக்கு விடுதலை தர மாட்டாரா? சுகம் தர மாட்டாரா? ஹல்லேலூயா. ஜீவனையே தந்தவர். மற்றதெல்லாவற்றையும் நான் அருளாமல் இருப்பது எப்படி? இந்த ஜெபங்களில் உங்க வாழ்க்கையில நினைப்பதற்கு மேலான காரியங்கள் தான் நடக்கும். மேலான காரியங்கள் தான் நடக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் நடக்கலையே அப்படின்னு நீங்க ஏங்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கலையேன்னு நீங்க நினைக்கலாம். அமர்ந்திருந்து பாருங்கள். ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியத்தை செய்யறதுக்கு தாமதிக்கிறார்னா அதுல ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. அதை நம்மளால புரிஞ்சுக்கிடவே முடியாது. லாசரு மரித்து 4 நாளைக்கு பின்னால இயேசு வருகிறார். அந்த வீட்டாருக்கெல்லாம் ஒரு பெரிய சங்கடம். உடனே வரலையேன்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படணும், அற்புதமும் நடக்கணும். ஹல்லேலூயா. எந்த அற்புதம் செய்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே அவர் செய்வாராம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய மகிமை விளங்க பண்றதுக்காக அவர் தாமதிக்கிறார். ஒருவேளை சில நேரத்தில் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். இவ்வளவு நான் போராடிட்டேனே, இவ்வளவு நான் இந்த காரியத்திற்கு நான் போராடிட்டேனே, இன்னும் எனக்கு மாற்றம் வரலையே, ஜெயம் வரலையே, இன்னும் எனக்கு வெற்றி வரலையே. அமர்ந்திருந்து பாருங்கள், அமர்ந்திருந்து பாருங்கள். மகிமையான வெற்றியை கொடுப்பார். அற்புதமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். மனம் தளர்ந்து போக வேண்டாம்.
உங்கள் இருதயம் கரைந்து போக வேண்டாம், பலனடையுங்கள். அதனாலதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூடவே இருக்கிறார். அவர் என்ன பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், அவர் என்ன தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆபிரகாமுக்கு அப்படித்தானே சொன்னாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நடக்கல, அவர் சோர்ந்து போய்விடக்கூடாது. அதனால அடிக்கடி கர்த்தர் பேசுவாரு, வானத்தை பாருங்காரு, பூமியை பாருங்கிறாரு, நட்சத்திரங்களை பாருங்காரு, இப்படியெல்லாம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமா வெற்றி உண்டு, தளர்ந்து விடாதிருங்கள். சுதந்திரிக்க போக வேண்டிய இடத்திற்குள்ள வந்துட்டோம், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய நேரத்துக்குள்ள வந்துட்டோம், மற்றவர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரத்துக்குள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா! கர்த்தரே அதை நமக்கு கொண்டு பண்ணி கொடுக்க போகிறார், கர்த்தரே அதை நமக்கு தரப்போகிறார், கர்த்தர் கொடுக்க போகிறார் என்கிற விசுவாசம் இருக்கும் என்றால் கரங்களை தட்டி விடுதலையோட சொல்லுங்க, ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா! நடக்கட்டும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் அப்படி நடக்க போகுது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய போறீங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மோட பேசும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதன் 10ஆம் அதிகாரம், ஏசாயா 10ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் சீயோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. போதும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்பின, இஸ்ரவேலுக்கு எதிராக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எழும்பின விரோதமாய் செயல்பட்ட ஒரு ஜாதியை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளிலே பல எதிரிகள் தங்களுக்கு எதிராக எழும்பி வந்தார்கள். ஆனாலும் அவைகளையெல்லாம் ஜெயித்து அவைகளை தாண்டி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு போக வேண்டும். தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிலைமைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்போதெல்லாம் சத்துருக்கள் எழும்பி எழும்பி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளையும் கொடுத்து ஜனங்களை தைரியப்படுத்தி அவர்களை வெற்றிக்கு நேராக கர்த்தர் ஜனங்களை நடத்துகிறார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே வாசிக்கிறோம், அசீரியனுக்கு நீ பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யார் இந்த அசீரியன்? இவனுடைய சுபாவம் என்ன? இவன் எப்படி தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக எழும்பினான்? இவனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த மேன்மையான ஆலோசனை என்ன? இல்லாவிட்டால் இந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்தார், இந்த யுத்தத்தை எப்படி நடப்பித்தார் என்று நம்ம வேத புஸ்தகத்தில் அநேக விஷயங்களை நாம் படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன் என்று 1-2 வசனத்தை நம்ம படிக்கலாம். முதலாவது ஏசாயா 10ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை முதலாவது நீங்கள் படிக்கலாமா? அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அசீரியன் யார், அவன் எப்படிப்பட்டவன், என்ன செய்வானா தெரியுமா? ஒன்று, அவன் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பெருமை உள்ள மனுஷன், மேட்டிமையான கண்களை உடைய மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பெருமை உடையவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அசீரியனுடைய வாழ்க்கையில இருக்கிற அவனுடைய சுபாவம் இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற ஆவி, அவனுக்குள்ள கிரியை செய்கிற போராட்டம் என்ன தெரியுமா? பெருமை உள்ளவன். வேத வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இவனுக்குள்ள இருக்கிற பெருமை, தான் இருக்கிற பதவியை குறித்து, தனக்கு இருக்கிற பராக்கிரமசாலிகளை குறித்து, தன்னுடைய ஆட்சியை குறித்து, எனக்கு எதிராக யாரும் வர முடியாது, நான் இந்த உலகத்தில் பெரிய ஆளு, இந்த உலகத்தில் என்னை விட பெரியவன் ஒருவனும் கிடையாது, எந்த மனுஷனும் எனக்கு விரோதமாக எழும்பி வர முடியாது. அவன் பார்வையே எப்படி இருக்குமா?
மேட்டிமையான பார்வையாக இருக்குமா? ஓ, அப்படி ஒரு பார்வை வேறு இருக்குது. அல்லேலூயா. நிறைய பார்வை இருக்குது, டைப்பு, நிறைய டைப் இருக்குது. அதில் இது ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ வர வர அவங்க மொழி என்ன செய்யலை, சரியில்லை, மொழி சரியில்லை அப்படிங்கிற பார்த்தீங்களா. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது, முன்னாலாம் நல்லா தான் இருப்பாங்க, முன்னாலாம் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ வர வர மொழி அதுதான். அது பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும், அது மேல் நோக்கி இருக்கும். ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளை, அப்படிப்பட்ட சுபாவமுடைய, அப்படிப்பட்ட எண்ணமுடையவன் தான் இந்த அசீரியன். இவனுடைய நாட்களிலே ஸ்தோத்திரம் அருமையானவர்களே அதிகமாக ஸ்தோத்திரம், இவன் யாருக்கு விரோதமாக எழும்பினான், யாருக்கு விரோதமாய் செயல்பட்டான் என்று நீங்கள் வேதத்தில் படித்தால் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக யுத்தம் செய்யவும், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை செய்யவும் இவன் செயல்பட ஆரம்பித்தான். இவன் அதிகமாக தேவ மனிதனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தவன். நீங்கள் ஏசாயா 36ஆம் அதிகாரம் அதில் 1-2 வசனங்களை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசாயா 36. எசேக்கியா ராஜா அரசாண்ட வருஷத்தில் சரி, இந்த 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 ராஜாவுக்கு எதிராக இந்த கூட்டத்தார் அசீரியாவும் அவனை சார்ந்தவர்களும் எழும்பி தேவ மனுஷனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யவும் போராடவும் நினைக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தம் என்பது எப்பொழுதுமே ஒரு தேவ மனுஷனுக்கு எதிராகத்தான் நடக்கிறது. ஒரு தேவ மனுஷனுக்கு எதிராகத்தான் போராட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. வேத புஸ்தகத்தில் படித்தால் எப்போதெல்லாம் போராட்டம், எப்பெல்லாம் இங்கே சூழ்நிலை உருவாக்கப்படுதுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய மனுஷனுக்கு விரோதமாக, ஒரு மோசேக்கு விரோதமா, ஒரு தாவீதுக்கு விரோதமா, ஸ்தோத்திரம் அருமையானவர்களே கர்த்தரையே சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் யுத்தம். இன்றைக்கு நமக்கும் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது. அதனால தான் நீங்கள் எபேசியரில் வாசிக்கும் போது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு எதிராக அசீரியன் நமக்கு நேரடியாக எழும்பி வரல. அந்த ஆவிகள் எந்த ஆவி? எகிப்தியனின் ஆவி, பார்வோனின் ஆவி, அப்புறம் என்ன சொன்னோம், அமலேக்கியரின் ஆவி, வேற என்ன பேசணும், பெலிஸ்தியனின் ஆவி, அப்புறம் என்ன பேசணும், அப்படி ஒரு ஆவி, ஆமானின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆமான் நேரடியாக வரல, ஆனால் ஆமானின் ஆவி வேலை செய்யுது. அமலேக்கிய நேரடியாக வரல, ஆனால் அமலேக்கிய ஆவி என்ன செய்யுது, வேலை செய்து நமக்கு எதிராக, குடும்பத்துக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, பொருளாதாரத்துக்கு விரோதமா, ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எழும்புறதெல்லாம் இந்த ஸ்பிரிட், இந்த ஆவி. நம்ம அதைத்தான் மேற்கொள்ளணும், அதற்குத்தான் நம்ம மேற்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வந்த அந்த போராட்டங்கள், அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அவைகளை எதிர்க்கவும் ஜெயிக்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவ மனுஷனாகிய இந்த எசேக்கியாவினுடைய நாட்களிலே, எசேக்கியா என்கிற இந்த தேவ மனுஷன் ஆட்சி செய்த காலங்கள் அருமையா கிட்டத்தட்ட 25 வயதிலே அவன் ஆட்சி செய்வதற்கு வந்து விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய நாட்களிலே 3 உத்தம புருஷர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்நாட்களிலே. அதில் ஒரு தேவ மனுஷன் தான் எசேக்கியா. ஆண்டவருக்காக உண்மையா உத்தமமா நடந்த ஒரு தேவ மனுஷன். நீங்கள் இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டால், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு அங்கே படிக்கலாம். எப்படிப்பட்ட ராஜாவன் எசேக்கியா, எப்படிப்பட்ட மனுஷன், தேவனுக்கு மனுஷனும் இருக்கிறதான அந்த தொடர்பை நீங்கள் அங்கே படிக்கலாம். இப்படிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த அசீரியர்களின் கூட்டம். எப்படிப்பட்ட மனுஷன்? வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்திலே 2 ராஜாக்கள், தன் தகப்பனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் நடந்த மனுஷன். அல்லேலூயா. எசேக்கியா எப்படி நடந்தாரா? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் நடந்தான். அவருக்கு பிரியமாய் நடந்த மனுஷன். நிறைய பேர் ஆட்சியில் வந்த உடனே அவங்க சுபாவங்கள் மாறிடும், அவங்க வழிபாடுகள் மாறிடும். ஜனங்களை திருப்திப்படுத்த, மக்களை திருப்திப்படுத்த, அவங்க சொல்கிற அந்த காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தங்களை மாற்றிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் ஆட்சிக்கு வந்தபோது கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்லாம் எழுதியிருக்கோம்.
சில ஆட்கள் எல்லாம் அந்த ஸ்தானத்துக்கு வந்த உடனே தலையீழ மாறுறாங்க. ஆனா இவர் அப்படி அல்ல. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் நடந்தான், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வு வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளவு கனம் நமக்கு வந்தாலும், எவ்வளவு உயர்வு வந்தாலும், எந்த இடத்துல உயர்ந்து இருந்தாலும் கர்த்தரை தேடுறதில் ஒரு குறைவை வைக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டே இருக்கணும். அதை தான் கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நம்ம கர்த்தரோட இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், அவருடைய ஜனமா வாழணும். மனம் போல வாழ்றவங்களுக்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணுனதா பைபிளில் எழுதியிருக்கா? இல்லை. அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுவார். அப்போ 3வது வசனத்தில் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த மனுஷன். 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் வைத்த நம்பிக்கையை. சோத்துரும் அவனை மாதிரி அதுக்கு பிறகும் அவன் காலத்திலும் இருந்ததில்லை, அதுக்கு பிறகும் அப்படி கர்த்தரை நம்பினானோ. நம்பிக்கையை பாருங்களேன், நம்பிக்கை எப்படி இருக்கு? அவனை போல ஆண்டவரை நம்பினவன் ஒருவனும் இல்லை. நம்ம பாடுறோம், 100க்கு 100 உம்மையே நம்புவேன். எதில்? பாட்டில். அல்லேலூயா. வீட்டில் போன உடனே நம்பிக்கை எப்படி ஆயிடுது? பாதி ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாட்டு அழகாக பாடுவோம், 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன்னு. ஆனால் இவர் பாட்டிலையும் கிடையாது, வார்த்தையிலையும் உண்மையிலேயே அப்படியே இருக்கிறான். அவ்வளவு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷன். கர்த்தர் யாருக்கு தெரியுமா வல்லமையான காரியத்தை செய்வார், யாருக்கு யுத்தம் பண்ணுவார், யாருக்கு தேவன் பலத்த கிரியைகளை செய்வார் தெரியுமா? 100க்கு 100 அவரையே நம்பி இருக்கிறவர். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்பிக்கை உலகத்தில் இல்லை, மனுஷன் மேலே இல்லை, அதிகாரி மேலே இல்லை, ஆட்கள் மேலே இல்லை, ஆளுகை மேலே இல்லை, ஆட்சி மேலே இல்லை, எதுலையும் இல்லை. நம்பிக்கை எதில் இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு என் நம்பிக்கை உங்கள் மேலே தான்ப்பா, நான் 100க்கு 100 உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அது நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து அது வரணும். அது முழுமையான விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது தான் அது சொல்ல முடியும். அப்போ இந்த எசேக்கியா கர்த்தரையே நம்பி இருந்த மனுஷன். அல்லேலூயா. 3வது, கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்த மனுஷன். மோசே கற்பித்த அந்த கற்பனையின்படியெல்லாம் என்ன செஞ்சாராம்? அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆமென் சொல்லுங்க. 4வது, அவன் போற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார். அப்போ தேவனும் இந்த மனிதனும் இந்த ராஜாவும் எவ்வளவு நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ராஜ பதவியில் இருக்கிறவன், ஆளுகை செய்கிற மனிதன் உலகத்தை பிரியப்படுத்தணும், சமுதாயத்தை பிரியப்படுத்தணும், ஜனங்களுக்காக வாழணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வாழ்றாங்க, எப்படி இருக்கிறாங்க? அப்படிதான். சோத்திரம். உலகத்தை பிரியப்படுத்தணும், ஜனத்தை பிரியப்படுத்தணும், சமுதாயத்தை பிரியப்படுத்தணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, இவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே, 4 பேர் 4 விதமாக நம்மளை பேசிவிடக்கூடாது என்று நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, உண்மையா ஆண்டவரை தேடுறவங்க, உண்மையா தேவனை பின்பற்றுறவங்க, உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறவங்க உலகத்தில் பின்னால் பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர்கள் கர்த்தரோடு எப்பொழுதும் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனால சாட்சி பெற்ற ஒரு தேவ மனுஷனுக்கு எதிராக இந்த அசீரியன் எழும்பி வருகிறான். அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா? நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கிறோமா? தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பு சரியாக இருக்குதா? யோசித்து பாருங்க. உண்மைதான், நான் ஆண்டவரோட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அசீரியனுக்கு நீ பயப்படாத, உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த எசேக்கியாவுக்கு எதிராக எழும்பி யுத்தம் செய்வதற்கு அவன் முகாந்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னேன்? பெருமை உள்ளவன் என்று சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகள், அவன் பேச்சில் பெருமை இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், பாருங்கள், என்ன என்கிட்ட ஜனங்கள் வந்தா தப்பிடுவாங்க, ஜனங்கள் வந்து யார்கிட்ட போகக்கூடாது, யாரை நம்பக்கூடாது, இந்த எசேக்கியாவை ஜனங்கள் நம்பக்கூடாது. தனக்கு இருக்கிற ஆட்களை அனுப்பி
அவன் பேசுகிற வார்த்தைகளை பார்த்தால், இரண்டாவது ஒரு காரியம் சொல்கிறேன், அவன் ஜனங்களை திசை திருப்புகிறவனாய் இருக்கிறான். எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? திசை திருப்புகிறவன். ஜனங்களெல்லாம் தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு பிரியமா நடக்கணும்னு நினைக்கும் போது இவன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி இவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ ஜனங்களே, நீங்கள் இந்த அவர் சொல்றபடி கேட்காதீங்க, அவன் உங்களை பார்த்து பேசுவான். என்ன சொல்லுவான்? கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுவார். ஆனா சோத்திரம், நீங்க என்ன செய்யாதீங்க, அவர் சொல்றதை நம்பாதீங்க. அவர் நம்மளை ரட்சிப்பார் என்று சொல்லுவார், அவர் நமக்கு விடுதலை தருவார் என்று சொல்லுவான். நீங்கள் அவனை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ஜனங்களை எல்லாம் அவன் பக்கமாக திசை திருப்புகிறான். நல்லா கவனிக்கணும், நமக்கு தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம், தேவனுடைய வசனம் முக்கியம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேரூன்றி நிற்கக்கூடாதபடிக்கு திசை திருப்புகிற அசீரியன், திசை திருப்புகிற ஆவிகள் உங்களுக்கு எதிராக எழும்பி ஒருவேளை செயல்படுமானால், நான் ஒன்று காரியம் சொல்றேன், நீங்கள் அந்த நேரத்தில் அந்த எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்காமல், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மௌனமாய் இருந்தார்களாம். அல்லேலூயா. ஆமென். அவங்க பேசியிருக்காங்க, நம்ம பேசாம இருக்கலாமா? அவங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம ரெண்டு கேள்வி கேட்காம இருக்கலாமா? அப்படிங்கிறது இல்லைங்க. அவன் எவ்வளவோ ஜனங்களை அவன் பக்கமாய் திருப்புவதற்கு அவனையும் எசேக்கியாவையும் அவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அவன், அருமையானவர்களே, அவன் பேசுகிறான் பாருங்க. கேவலமா பேசுறான், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான். அப்படிலாம் ரட்சிப்பு வராதுங்க. நீங்கள் தப்புவிக்கப்படவே முடியாது, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வரவே வராது. திசை திருப்புகிற உலகத்தில் இன்னைக்கு ஜனங்களை, கர்த்தரோடு இருக்கிற ஜனங்களை திசை திருப்புகிற ஆவிகள் இன்னைக்கு தேசத்தில் போராடிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் ஆண்டுடைய பிள்ளைகள் அதற்கு, அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு தேவ மனுஷனை ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக விமர்சிக்கிறாங்கன்னா, நமக்கு என்ன, கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு ஒதுங்கிட்டா நல்லது நமக்கு. ஆமென். நம்மளும் கூட சேர்ந்து ஆமாம் கரெக்டாக தான் இருக்கும், ஆமாம் அப்படியா தான் இருக்கும், அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். மௌனமாய் தேவ சமூகத்தில் நமக்கு எதிராக சில போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அசீரியன் பெருமை உள்ளவன் மட்டுமல்ல, அவன் ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் அல்ல அவன் பக்கமாய் திருப்புகிறவன், உலகத்தின் பக்கமாய் திருப்புகிறவன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேசுகிற வார்த்தை என்னன்னா, அந்த அசீரியனை ஜெயிக்கத்தக்கதான பலனையும் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எசாயா 37 அதிகாரத்திற்கு வந்து விடுங்கள். 37 அதிகாரத்திற்கு வரும். ஏன்னா 36, 37, 38 இந்த அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கிறதை எழுதியிருக்கிற அதே தான் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அதே சம்பவம் தான் இந்த பக்கமும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37 அதிகாரத்திற்கு வரும்பொழுது தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தேவ மனிதன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தின் காரியம், இப்படியெல்லாம் சொல்றாங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் பேசுகிறான் ஆண்டவரே, இப்படியெல்லாம் சவால் விடுகிறான் ஆண்டவரே, இப்படியெல்லாம் சொல்லுகளை நிந்தையான காரியத்தை சொல்லுகிறான் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எப்பெல்லாம் நமக்கு எதிராக போராட்டம் வருதோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ஏனென்றால் வல்லமை உள்ளது. ஜெபம் நமக்காக கிரியை செய்யும். ஒருவேளை இன்றைக்கு ஜெபம் நம்முடைய வாழ்விலே எதுவும் நடக்காததை போல தெரியலாம், ஆனா பின்னாலே இதற்கு பின்னாலே அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியும், அந்த ஜெபத்தினுடைய கிரியைகளை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. சொல்லுகிறேன், கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். தேவ மனிதர்களுக்கு எதிராக எழும்புகிற அசீரிய ஆவிகள் இந்த நாளிலே அழிக்கப்பட போகிறது, தகர்க்கப்பட போகிறது. கர்த்தர் அவனுக்கு ஒரு வெட்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஒரு பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. உன் ஜெபம் வீணாய் போகாது, உன் பிரயாசம் வீணாய் போகாது, உன் கண்ணீர் வீணாய் போகாது.
எனக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, என்னை நிந்தையாக பேசுகிறாங்க, இல்லாததெல்லாம் சொல்கிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க. அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நமக்காக நம்ம யுத்தம் பண்ண முடியாது, நம்ம யுத்தம் பண்ணிடவே முடியாது. ஆனால் பரிசுத்தாவியானவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை யாரும் தடுக்கவே முடியாது. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்த மனிதனும் அதை தடுக்கவே முடியாது. இப்போ பாருங்க எப்படி கர்த்தர் யுத்தம் பண்ணுறாரு, ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்கிறார். நீங்கள் வாசிக்கலாம் 37ஆம் அதிகாரம் முதல்ல 33ஆம் வசனத்தை படியுங்கள். 37, 33. இனிமேல் அவன் இந்த பட்டணத்திற்குள்ளே, இந்த தேசத்திற்குள்ளே அவன் பிரவேசிப்பது இல்லை. இவன் எந்த ஆயுதத்தையும் இனி அவன் என்ன செய்வதில்லை, எடுப்பதில்லை. 36ஆம் வசனத்தை இப்போ படிங்க. 36ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு சங்கரித்தான். அவர்கள் செத்து விழுந்ததாக வேதம் சொல்லுகிறது. என்ன ஆங்காரம், என்ன போராட்டம், என்ன பயங்கரமான கிரியைகள். அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி யுத்தம் பண்றார் தெரியுமா? ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. நமக்கு யுத்தம் செய்ய தெரியாதுங்க, நமக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு தூதனை அனுப்புவேன். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், நீங்கள் அமர்ந்திருந்த பாருங்கள், உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருங்கள், உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். நீங்கள் சத்துருக்களுக்கு எதிராக போய் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை அனுப்புகிறாராம். எந்த இடத்தில், எந்த விதத்தில், எந்த சூழ்நிலையிலே இந்த அசீரியனின் ஆவிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதோ, எந்த ஆவிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் நிற்கிறதோ, அந்த ஆவிகளை அழித்து போடும்படியாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். தூதனை அனுப்புவார். உனக்காக ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான், உனக்காக ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான். அற்புதம் நடக்கட்டும் இந்த நாளிலே, வெற்றி உண்டாகட்டும் இந்த நாளிலே. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் ஆமென். உனக்காக தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுவான். இங்க ஜெபம் நடக்கும், கிரி அங்க நடக்கும். இங்க ஆராதனை நடக்கும், அங்க யுத்தம் நடக்கும். இங்க ஜெபம் நடக்கும், அங்க வெற்றி. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் தருவாராக. எந்த இடத்துல, எந்த காரியத்திற்காய் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க, எதை ஜெயிக்கணும்னு சொல்லி பல நாளா போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ எனக்கு பலன் இல்லையே, என்னால எதிர்த்து நிற்க முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எப்பா பயப்படாத, அசிரியனுக்கு பயப்படாத, உனக்காக ஒரு தூதன் அனுப்பப்படுவான், தூதன் அனுப்பப்படுவான், தூதன் அனுப்பப்படுவான். கிரியை நடக்கட்டும். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 30. கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். ஆமென் சொல்லுங்க. தூதனை அனுப்பி அசீரியனை அழிக்கிறவன் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே நொறுக்கப்பட்டு போவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? தேவனுடைய வசனமானது காதேஸ் வனாந்தரத்தை என்ன செய்யுமா? அதிர பண்ணுமா, பெண்மானுங்களை ஈனும்படி செய்யுமா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அது கணுக்களை பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாய் இருக்கிறது, அது ஆவியை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. சத்துரு எப்படி அழிப்பாரான் தெரியுமா? அவருடைய வார்த்தையினாலே அழிப்பார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்துருக்கள் எப்படி அழிப்பாராம்? வாசிங்க. அந்நாளில் சுமையையும் அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினாலே. ஆமென். அசீரியரின் நுகம் இன்றைக்கு முறிக்கப்படும். அவன் இனி உங்களை அடிமை கொள்வதில்லை,
அவனுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். அவனுடைய அடிமைத்தனம் இன்றைக்கு மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், ஆமென் சொல்லுங்க. தூதனை அனுப்பி ஜெயம் தருவாராம், வார்த்தையை அனுப்பி ஜெயம் தருவாராம். இப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினாலேயே நீங்க ஜெயிப்பீங்களாம். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, தேவ வசனத்தை நம்புங்க. ஹல்லேலூயா. உண்மையா கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு யுத்தம் பண்ணுவார். உங்களை திசை திருப்புறானா, ஒருவேளை உங்களுக்கு எதிராக பேசுகிறானா, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துகிறானா, சவால் விட்டு பேசுகிறானா, அதெல்லாம் நடந்துச்சு. நிந்தையா பேசினானா, நடந்துச்சு. நிந்தித்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டார். நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் அவருக்கு கண்ணு இருக்கா, இருக்கு. அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறாராம், ஒரு நேரம் வச்சிருப்பாரு, ஒரு நேரம் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. தோற்று போக மாட்டீர்கள், தோற்று போகவே மாட்டீர்கள். சில நேரங்கள் ஒருவேளை உங்களை அற்பமாக நினச்சிருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரப்போகுது. நீ யாருங்கிறத உலகம் பார்க்க போகுது. உங்கள் மேலே இருக்கிற வல்லமை என்னங்கிறத உலகம் பார்க்க போகிறது. உங்களை சாதாரணமானவாய் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய பிள்ளைகள், ஒவ்வொருவர் மேலே இருக்கிற அபிஷேகம், ஒவ்வொரு மேலே இருக்கிற தேவ வல்லமை எல்லா அடிமைத்தனத்தை முறித்து ஒரு விடுதலையை கொடுக்க போகிறது. இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எதெல்லாம் விடுதலை வேணும்னு நினைச்சீங்களோ, எதெல்லாம் விடுதலை ஆக்கப்படணும்னு நினைச்சீங்களோ, எதெல்லாம் கர்த்தர் கிரியை செய்யணும்னு நினைச்சீங்களோ, கர்த்தருடைய அபிஷேகம் இன்றைக்கு இறங்கி அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த ராத்திரி ஒரு ஜெயத்தின் நேரமாய் மாறப்போகிறது. உனக்காக ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. வெற்றி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கையை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆவியிலே நிறைந்து கர்த்தர் கொடுக்க போகிற ஜெயத்திற்காக ஹல்லேலூயா. அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்முடைய தேவன் அவனை விட பெரியவர். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை விட பெரியது. நமக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தை அதை விட பெரியது. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஜெயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அசீரியன் அந்த தேசத்துக்குள்ளே இனிமே வர முடியாது, அந்த எல்லைக்குள்ளே வர முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை தேவனுடைய ஜனங்களுக்காக செய்தார். ஹல்லேலூயா. சத்துருக்களின் ஆதிக்கம் அடங்கும், அசீரியனின் ஆதிக்கம் அடங்கும். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய சவால் இன்னைக்கு அடங்கும், அவனுடைய வார்த்தை இன்னைக்கு அடங்கும், அவனுடைய பெருமை இன்னைக்கு அடங்கும். என் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை, என் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு ஆமென் சத்துருவின் கிரியைகளை அடங்க பண்ண போகிறது. கர்த்தருடைய நாமத்தில் 2 கையை உயர்த்தி கர்த்தர் கொடுக்க போற ஜெயத்துக்காக கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், 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 ஆமென். ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லா ஆவிகள், போராடுகிற ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க ஆவிக்குரிய நிலைக்கு விரோதமாய், சரீரத்திற்கு விரோதமாய், பொருளாதாரத்திற்கு விரோதமாய், ஐஸ்வர்யத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவன் கொடுத்த நன்மைகளுக்கு விரோதமாய், தேவ சபைக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியத்திற்கு விரோதமாய், தேவ ஊழியர்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிகளின் கிரியைகளும் இன்றைக்கு தேவன் அதம் பண்ணி போடுகிறீர். ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறீர். இனி அவன் அடிமையாய் உன்னை வைப்பதில்லை, நீ எதற்கும் நீ அடிமையாவதில்லை. ஒரு விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் விடுதலை, ஆவியிலே விடுதலை, ஆத்துமாவிலே விடுதலை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். சத்ருவின் உருவத்தை பார்த்து, வார்த்தையை பார்த்து, செயலை பார்த்து, பேச்சை பார்த்து நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத. இந்த அசீரியனுக்கா நீ பயப்படுற? பயப்படாதே. நான் உனக்கு ஆயுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு ஆயுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு ஆயுத்தம் பண்ணுவேன்.
எங்கள் ஆண்டவர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியா எங்களுக்கு செய்ய போறீங்க. ஜெயத்தை கொடுக்க போறீங்க. கர்த்தர் கொடுக்க போற ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா இப்போ ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேசி சில நிமிடங்கள் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோட போவோம், விடுதலையோட போவோம். எல்லாரும் இந்த இடத்திலிருந்து விடுதலையோட போவோம். ஹalleluya, ஹalleluya. உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். எல்லாருக்கும் ஒரு விடுதலை, சரீரத்தில் விடுதலை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அந்த விடுதலையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. விடுதலையின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க இப்பொழுது. ஆமென், ஆமென், ஆமென். மகா பெரிய வெற்றி. அசீரியன் வெட்கப்பட்டு செத்த முகமாய் திரும்பி போனான். செத்த முகமாய் திரும்பி போனான். என் ஆண்டவருடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நடக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹalleluya. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஹalleluya. குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் அப்படி சொன்னதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளில் ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஜெயத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தி இருக்கிறது, எங்களை பலப்படுத்தி இருக்கிறது. ஆவியானவரே, எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறீர். ஒரு பெரிய ஆண்டவரே கொண்டாட்டத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நாட்களில் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. சத்துரு மகிழ்ந்திருக்கும்படி அல்ல, தேவ பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நான் ஜெபித்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தார்களோ எல்லார் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். அவர்களின் காரியங்கள் ஜெயமாய் மாறுவதாக. அப்படியே நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.